எப்பேற்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் மருத்துவர்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம், கடவுள் தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட நம்ம நம்பிக்கையை இழக்க வேண்டாம். ஏன்னா மருத்துவர்களும் நம்மளை மாதிரி கடவுளுடைய குழந்தைகள் தான். அவளுக்கு மிஞ்சி மேலே இருக்கிறது கடவுள் தான். அவருக்கு முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு அபூர்வமான ஒரு மந்திரத்தை இதில் நான் உங்களுக்கெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன். எல்லாருமே ஈஸியாக சொல்லக்கூடிய 4 சொற்கள் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் என்ன அப்படின்னாக்க மிருத்யுஞ்சய மந்திரம். மிருத்யும்னா யமன், ஜெயன்னு ஜெயிக்க, அந்த யமனையே ஜெயிச்சு நம்ம உயிரை காப்பாற்றுற மந்திரம். இந்த மந்திரத்தை நோயாளி சொல்லலாம். நோயாளி சொல்ல முடியாத நிலையில் இருந்தால் நோயாளி இருக்கிற வீட்டில் யார் இருக்காளோ அவளுக்கோசரம் சொல்லலாம். இந்த எப்போ சொல்லணும் அப்படின்னா இரவில் சொல்லணும். எல்லா வேலைகளையும் வீட்டில் முடிச்சுட்டு இரவில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பேச்சுகளோ எந்த வேலைகளோ எந்த செல் பார்க்குறதோ எந்த டிவி பார்க்குறதோ தூங்காத எது யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு தூங்கும். இந்த மந்திரத்தை சொல்லத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளரில் நல்ல குடி தண்ணி எடுத்து கையில் வச்சுக்கணும். வச்சுட்டு நோயாளியே சொல்லுவார் அப்படின்னா அவர் கையிலேயே அந்த தண்ணியை கொடுத்து அவர் சொல்லலாம். அவர் சொல்ல முடியாத நிலையில் இருந்தால் அவருக்காக அவர் வீட்லேயே இருக்கிறவா, அதாவது கணவனானா மனைவி, மனைவியானா கணவனுக்கு, குழந்தைக்கானா அம்மா, அம்மாக்கானா குழந்தை, இந்த மாதிரி ஒரே வீட்டில் இருக்கிறவா அத்தை சித்தி யாராவனாலுமே இருக்கலாம். அந்த வீட்லேயே இருக்கணும். வேறு வீட்டில் இருக்கிறவளோ வேறு ஊரில் இருக்கிறவளோ சொன்னால் அது பலன் கொடுக்காது. அந்த வீட்லேயே இருக்கிறவா இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். இந்த மந்திரம் என்னங்கிறது இதில் சொல்கிறேன். ஓம் ஹ்ரூம் ஜும் சஹ். இவ்வளோதான் இந்த மந்திரம். இதை 27 முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் தூங்கி. எந்த கொடிய நோயாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நீங்கி நல்ல ஆரோக்கியத்துக்கு திருப்பியும் கொண்டு வந்துடும் இந்த மந்திரம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.